மலை மலை வர வேண்டும். மக்கள் செழிக்க. அண்ணாமலை அண்ணாமலை ஆட்சிக்கு வர வேண்டும். தமிழ்நாடு செழிக்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜா பர்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் பிரதமர் ஒன்றும் மன்னர் அல்ல, தெய்வ குழந்தையாகிவிட்டார் என செய்தியாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு அவருடைய பதில், திரு அண்ணாமலை அவர்களின் பதில், பிரகாஷ்ராஜ் அவங்க அதாவது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் நிற்கும்போது டெபாசிட் சீட்டை இழந்தவர். 2019 தேர்தலில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் அவர் போட்டியிட்டார். அவர் யாரை எதிர்த்து போட்டியிட்டார்? காங்கிரஸ் பாரதிய ஜனதாவை எதிர்த்து போட்டியிட்டார். அங்கு டெபாசிட்டை இழந்த ஒரு நடிகர். அதுதான் பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய அரசியல் இருக்கக்கூடிய அனுபவம். ஆனால் நான் இருக்கிறேன், நான் நிரந்தர எதிர்க்கட்சி, எந்த கட்சியாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கிறது தான் என்னுடைய வேலை. இதையெல்லாம் சொல்வதற்கும் பேச்சை கேட்பதற்கும் நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கி லோக்கல் ஸ்டாண்ட் என்ன, எதிர்ப்பதை மட்டுமே முழு நேர விஷயமாக வைத்து ஒரு நடிகனாக நாம் எல்லோரும் மரியாதை அளித்திருக்கிறோம். அதை தாண்டி அரசியலில் அவருடைய குரலுக்கு மதிப்பும் மரியாதையும் நான் கொடுக்க விரும்பவில்லை என கூறியுள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள்.